ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது எடுத்தது. நான் ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் பூஜையே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங்கில் பூஜை பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த டைமில் தான் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம நிம்மதியாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பூஜை பண்ணலாம். நல்லா திருப்தியாகவும் இருக்கும். காலையில் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹரிபரியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து எப்போவுமே ஈவினிங்கை சூஸ் பண்ணிப்பேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பங்குனி உத்திரம் பற்றி பார்த்துடலாம். அன்னைக்கு வந்து என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், எத்தனை மணிக்கு வழிபாடு செய்யணும், எப்படி வந்து நம்ம வழிபாடு செய்யணும், யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான சிறப்புக்குரிய நாள் அப்படின்னா இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா முருகர் கோயில்கள்லேயும் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வர நாள் தான் வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் விரத நாளாகவும் இது வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல தெய்வங்களுக்கு இந்த நாள் திருமணம் நடைபெற்ற நாள் அப்படின்னு கூட புராணங்கள் நமக்கு சொல்லுது. அதனாலேயே இந்த விரதத்துக்கு பேர் வந்து கல்யாண விரதம் அப்படின்ற பேரும் இருக்குது. பங்குனி உத்திர நாளில் முக்கியமாக வந்து இந்த திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். இந்த நாளில் நிறைய முருகர் கோவில்களில் பால் குடம் எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து போன வருஷம் வேண்டுனவங்களுக்கு திருமணம் ஆகி இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாருமே நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. இந்த வருஷம் ஏப்ரல் 1 நமக்கு புதன்கிழமையில் இந்த பங்குனி உத்திரம் வருது. கல்யாணத்துக்காகவும் குழந்தை வரத்துக்காகவும் நீங்கள் வந்து பட்டினி விரதம் இருக்கீங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் தலைக்கு குளிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு வந்து முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு சிகப்பு மலர்களால் அலங்காரம் பண்ணி ஒரு டம்ளர் பால் மட்டும் நெய்வேத்தியமாக வச்சு சாயந்தரம் 6 மணிக்கு வந்து உங்களோட விரதத்தை ஒரு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செஞ்சு சாமி முன்னாடி படைச்சு நீங்கள் வந்து விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த விரதத்தை யார் வேணாலும் இருக்கலாம். விரதம் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து உங்களோட விரதத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ விரதமே இல்லாமல் நார்மலாக சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் 6லிருந்து 7:30 மணி வரைக்கும் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் 9:15லிருந்து 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச எந்த நெய்வேத்தியமாவது வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் அப்படின்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது. முருகப்பெருமானுடைய சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு கூட நீங்கள் சிம்பிளாக வழிபாட்டை முடிச்சுக்கலாம். இப்போ மதியானம் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 1:30 மணிலேருந்து 2 மணி மதியான நேரத்தில் நீங்கள் இலை போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். காலையிலையும் மதியானமும் உங்களுக்கு டைம் இல்லை சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு நீங்கள் வந்து தாராளமாக சிம்பிளாக ஒரு ஷட்கோண தீபம் ஏற்றி அழகாக வந்து ஒரு பூஜையை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பெரிய டவுட் என்னென்னா இந்த நாளில் வந்து இப்படியெல்லாம் தான் வழிபாடு செய்யணும், இதெல்லாம் தான் ரூல்ஸ், இல்லைன்னா நம்ம சாமியே கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. நம்மக்கிட்ட வந்து சிம்பிளாக இந்த விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னா அந்தந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நெய்வேத்தியம் வச்சு மனசார நம்ம சாமியை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ஷட்கோண கோலம் போட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதில் வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து அப்படியே எங்கே நம்ம இருக்கோம் அப்படின்றதே தெரியாது. எந்த ஒரு விளக்கும் நம்ம திருவுருவ படத்துக்கு முன்னாடியோ இல்லை சிலைக்கு முன்னாடியோ ஏற்றும் போது அந்த இடத்துல வந்து நம்ம அதை உன்னிச்சு ரொம்ப மனசார பார்த்தோம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றதே நமக்கு மறந்து போயிடும். அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விளக்கு வெளிச்சத்தில் உங்களை மனசை ஒருநிலைப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு அந்த தோற்றமே அப்படியே ரொம்ப அழகாக தெரியும். கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து விளக்கேற்றி வழிபடும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு வந்து அந்த மாதிரி வந்து உணர்ந்திருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை உடனே நம்ம வந்து நம்பிடக்கூடாது. நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்து நமக்கு அது எப்படி இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது, அதுக்கு உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அது மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இது வந்து கடவுள் நம்பிக்கைன்னு மட்டும் சொல்லலை, மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா
கண்டிப்பாக நம்மளால் அது முடியும். யாராவது சொல்லிடுவாங்க உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மட்டும் பத்தாது. நம்ம அது மேலே முழு நம்பிக்கையை வைக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு நம்பினா தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். இந்த பங்குனி உத்திர விரதத்தை பற்றி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து 3 நாள் விரதம் இருக்கணுமா, 5 நாள் இருக்கணுமா, 7 நாள் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்குறீங்க. இது வந்து பங்குனி உத்திர நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் தான். புதன்கிழமை காலையில் இருந்து புதன்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இருந்தால் மட்டும் போதும். ஒன்றுமே இல்லை. காலையில் விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலைல விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், அன்னதானம் செய்கிறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயந்தரம் உங்களோட விரதத்தை ஒரு நைவேத்தியம் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறீங்க. இவ்வளோதான். இது சிம்பிளான ஒரு வழிபாடு. அதுக்கப்புறமா வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குது. 6 விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குது. 6 விளக்கு வேணாலும் ஏற்றலாம். ஒரே ஒரு நெய் விளக்கு வேணாலும் ஏற்றலாம். வெற்றிலை தீபம் கூட ஏற்றலாம். நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பங்குனி உத்திரத்தை பற்றி நிறைய டவுட் வந்து இதில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஃபுல்லாகவே டவுட் எல்லாம் தீர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எந்த ஒரு டவுட்டும் தயக்கமும் இல்லாமல் இந்த வழிபாட்டை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்களுமே வந்து யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கணுமோ, குழந்தை வரம் வேணுமோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களையும் வைங்க. இந்த வார வெள்ளிக்கிழமை பூஜையை ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து வீடு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் நல்லாயிருக்கு, அந்த இடம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறீங்க. அது எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸ் ரீட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வர்றதை பார்த்து தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையே வரும். நம்ம வீடியோஸை பார்த்துட்டு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதில் வந்து நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாருமே அதிகமாக கேட்குற விஷயம் என்னென்னா ஹோம் டூர் தான் கேட்டுட்ருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நான் வந்து கொடுத்துட்றேன். இதை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் அதுக்கான ஸ்டெப் வந்து இன்னும் எடுக்கலை. கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரத்தில் நான் வந்து இந்த ஹோம் டூரை வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். வேறு ஏதாச்சும் என்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன். பூஜை ரூம் டூர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஆல்ரெடி அதை போட்டுட்டேன். கண்டிப்பாக சேனலை செக் பண்ணி பார்த்துருங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.